எல்லோரிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நானும் தனித்து போட்டி போடுறேன், நானும் பெரிய ரவுடி தான், எங்க அம்மா சத்தியமா நான் பெரிய ரவுடி தான், அரசியலே என்ன அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத, அரசியல் என்றால் மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று தெரியாத ஒரு அற்ப கூட்டம் இந்த தேர்தலில் களம் காண்கிறது. நீங்க எத்தனை முத்திரையர் இருக்காங்க, எவ்வளவு வெள்ளாளர் இருக்காங்க, எவ்வளவு ரெட்டியார் இருக்காங்க, எவ்வளவு நாடார் இருக்காங்க, எவ்வளவு கோனார் இருக்காங்க, எவ்வளவு தேவர் இருக்காங்க, எவ்வளவு தேவேந்தர் இருக்காங்க, எவ்வளவு இஸ்லாமியர் இருக்காங்க, எவ்வளவு கிறிஸ்தவர் இருக்காங்க என்ற எல்லா கணக்கையும் எடுத்துட முடியும். ஆனா எத்தனை தற்கொலைகள் இருக்காங்கிற கணக்கு எடுக்க முடியாது. 6 மணிக்கு மேல மக்கள் உழைச்சிட்டு வந்து களைப்புல இருப்பாங்க, ஓய்வுல இருப்பாங்க. அந்த நேரத்தில் வாக்கு கேட்க போலான்னு சொல்லி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ, துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களோ, இல்லை எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்களோ எல்லோரும் 4 கூட்டம் 5 கூட்டம் போடுறாங்க. எங்க அண்ணன் சீமான் பகல்ல இருந்து பேசுறாரு. ஆனா ஒரே ஒரு ஆளு தாங்க 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. மதியம் 12 மணிக்கு தான் அவருக்கு பேச்சே வரும். போருக்கு செல்லக்கூடிய மன்னன் போரிலே வென்ற பிறகு வெற்றியை கொண்டாடுவான். தமிழர்களுடைய வரலாற்றில் வென்ற பிறகு வாகை பூவை சூடுவது வழக்கம். ஆனால் போருக்கு போகும்போது நான் வெல்வேன் என்று கணித்து வாகை பூவை சூடிக்கொண்ட போய் உதயசூரிய ரெட்டலை விட்டா சூரியன், தாத்தா விட்டா ஆத்தா, ஆத்தா விட்டா தாத்தா, மாறி மாறி ஓட்டு போட்டோம். வராது அதோட ஒழிச்சிருவான். நீங்க ஓட்டை மட்டும் விவசாயிக்கு போடுங்க, கருணாநிதியாவது யாராவது தூக்கி தூர போட்டு போயிட்டே இருப்பான். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தொட்டிய மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். எப்படி இந்த தொட்டியத்தில் இருக்கக்கூடிய இந்த திடல் இருளில் மூழ்கி இருக்கிறதோ அப்படித்தான் இந்த நாடும் இருளில் மூழ்கி இருக்கிறது. உண்மையான விடியலை பெறுவதற்காக, உண்மையான ஒரு வெளிச்சத்தை பெறுவதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே தனித்து துடித்து 234 தொகுதியிலும் ஆண்மையோடு போட்டி போடுகிறோம். 18 கட்சி கூட்டணியாக திமுகவும், 12 கட்சி கூட்டணியாக அதிமுகவும், திமுக வேட்பாளரை பொறுக்கி எடுத்து எல்லோரிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நானும் தனித்து போட்டி போடுறேன், நானும் பெரிய ரவுடி தான், எங்க அம்மா சத்தியமா நான் பெரிய ரவுடி தான் என்று அரசியலே அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத, அரசியல் என்றால் மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று தெரியாத ஒரு அற்ப கூட்டம் இந்த தேர்தலில் களம் காண்கிறது. தமிழ்நாட்டிலே எந்த கணக்கையும் எடுத்துடலாம். நீங்க எத்தனை முத்திரையர் இருக்காங்க, எவ்வளவு வெள்ளாளர் இருக்காங்க, எவ்வளவு ரெட்டியார் இருக்காங்க, எவ்வளவு நாடார் இருக்காங்க, எவ்வளவு கோனார் இருக்காங்க, எவ்வளவு தேவர் இருக்காங்க, எவ்வளவு தேவேந்தர் இருக்காங்க, எவ்வளவு இஸ்லாமியர் இருக்காங்க, எவ்வளவு கிறிஸ்தவர் இருக்காங்க என்ற எல்லா கணக்கையும் எடுத்துட முடியும். ஆனா எத்தனை தற்கொலைகள் இருக்காங்கிற கணக்கு எடுக்க முடியாது. ஆனால் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்கொலைகள் இருக்கிறார்கள் என்ற கணக்கை காட்டுவதற்காகத்தான் ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுக்கிறான். அந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்கொலைகள் இருக்காங்களா என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்துச்சு. எல்லா தலைவர்களும் மாலை 6 மணிக்கு மேலதான் பிரச்சாரம். ஏன் 6 மணிக்கு? 6 மணிக்கு மேல மக்கள் உழைச்சிட்டு வந்து களைப்புல இருப்பாங்க, ஓய்வுல இருப்பாங்க. அந்த நேரத்தில் வாக்கு கேட்க போலான்னு சொல்லி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ, துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களோ, இல்லை எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்களோ எல்லோரும் மாலையில தான் பிரச்சாரம். 4 மணிக்கு தொடங்கினா 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்றாங்க. 4 கூட்டம் 5 கூட்டம் போடுறாங்க. எங்க அண்ணன் சீமான் பகல்ல இருந்து பேசுறாரு. ஆனா ஒரே ஒரு ஆளு தாங்க 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. மதியம் 12 மணிக்கு தான் அவருக்கு பேச்சே வரும். 12 மணிக்கு உச்சி வெயில தான் மக்களை சந்திப்பாரு. ஏன் 6 மணிக்கு மேல சந்திக்க மாட்டாரு? எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப இருக்கு. தாவேக்கால இந்த கூர்ல 4-5 அணில் குஞ்சுகள் இருப்பதா கேள்விப்பட்டேன். ஏதோ நாளைக்கு கூட்டம் போட போறாங்களா? ஏன் 6 மணிக்கு மேல உங்க தலைவர் பக்கா மாசு விஜய் 6 மணிக்கு ஏங்க இப்போ எங்க அண்ணன் சென்னையில மார்ச் 23 கிளம்பினாரு. இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்கு போகல. தமிழ்நாடு முழுக்க காலையில 10 மணிக்கு ஒரு கூட்டம், 11 மணிக்கு ஒரு கூட்டம், 12 மணிக்கு ஒரு கூட்டம், 1 மணிக்கு ஒரு கூட்டம், 4 மணிக்கு ஒரு கூட்டம், 6 மணிக்கு ஒரு கூட்டம், 8 மணிக்கு ஒரு கூட்டம், 9 மணிக்கு. மார்ச் 23ஆம் தேதி திருத்தணியில் தொடங்கிய பிரச்சாரம்
170 தொகுதிக்கு போயிருக்கிறார் இதுவரைக்கும். இன்னும் 4 நாட்கள் தான், 5 நாட்கள் தான் மிச்சம் இருக்கிறது. இன்னும் காரைக்குடிக்கே போகல. ஆனால் தமிழ்நாடு முழுக்க சுழண்டு வருகிறார். ஆனா இவரு பெரம்பூர்ல ஒரு தடவை, திருச்சி கிழக்குல ஒரு 10 நிமிஷம், பாண்டிச்சேரியில் ஒரு 10 நிமிஷம், நேற்று கன்னியாகுமரி 10 நிமிஷம், திருநெல்வேலி 10 நிமிஷம், இன்னைக்கு திருப்பூர் 10 நிமிஷம், மொத்தமே 5 கூட்டம். 5 இடத்துலையும் 10 நிமிஷம், மொத்தம் 50 நிமிஷம் பேசியிருக்காப்புல. ஆனா எங்க கூட்டம் முடிஞ்சாலும் நேரா சென்னைக்கு போயிடுறாப்புல. எப்பா, உன் வீட்டில் உங்க அப்பா அம்மா இல்லை, உன் வீட்டில் மனைவி பிள்ளைகள் இல்லை, மனைவி தனியா இருக்கு, மகன் தனியா இருக்கா, பிள்ளை தனியா இருக்கு, பொண்டாட்டி தனியா இருக்கு, அப்பா தனியா இருக்காரு, அம்மா தனியா இருக்காரு, யாருமே இல்லாத வீட்டுக்கு எதுக்குப்பா 6 மணிக்குள்ள போற? அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான்ப்பா அடைச்சு வச்சிருக்கிற? எதப்பா அடைச்சு வச்சிருக்கிற? இல்லை, இது தெரியல. அந்த கேள்விக்கு தாவேக்கா நாளைக்கு கூட்டம் போடுறாங்க. கலை நாளைக்கு கூட்டம் போட்டா தாவேக்கா யார் வரா தெரியல. இந்த நாஞ்சில் சம்பத்தோ இல்ல நாதாடி சம்பத்தோ எவன் வந்தாலும் சரி பேசு வந்து ஏன் எங்க பேசினாலும் சென்னைக்கு ஓடுறாரு. இந்த சந்திரமுகி படத்துல கோபால்னு ஒருத்தர் இருக்கான், 1 மாசமா உட்காந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. ஏப்பா ஸ்பீக்கரை ஒழுங்கா வைக்க வேண்டியதானப்பா. அந்த மாதிரி ஓடி ஓடி போற ஒரு தலைவன், ஓட்டு கேட்டே வராத தலைவன் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை என்றால் வருவானா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். மக்களின் பிரச்சனைகளை மனசிலிருந்து பேச முடியாதவன், மக்களின் பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியாதவன். நான் என்னை ஜெயிக்க வச்சிருங்க, உங்க வீட்டுக்கு வரேன். ஜெயிச்ச பிறகு நீ எப்படி வீட்டுக்கு வருவ? என்ன ஓட்டு கேட்டே வராத நீங்கள், வாக்கு கேட்டே வராத நீங்கள். தமிழ்நாட்டில் 15 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடந்த எல்லா போராட்ட களத்திலும் காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, அங்கே பாலாற்று சிக்கல், கச்சத்தீவு பிரச்சனை, அதே போல மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன், ஆற்றுமணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, 8 வழிச்சாலை, பரந்தூர் பிரச்சனை, தூய்மை பணியாளர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம் என்று தமிழ்நாட்டில் நடந்த எல்லா போராட்ட களத்திலும் முதல் ஆளாக களத்தில் நிற்கக்கூடியவன் எங்களுடைய சேர்ந்தவன் சீமான். எந்த போராட்டத்துக்கும் வரமாட்டான், எந்த கருத்தும் கிடையாது, எந்த பிரச்சனைக்கும் கருத்து கிடையாது. ஆனால் என்னைக்கு வாக்கு செலுத்தி முதலமைச்சர் ஆக்கிருங்க, எனக்கு வாக்கு போட்டு ஆள வைங்க என்று ஒரு கூட்டம். இந்த நாடு எப்படி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய அடையாளங்கள், தமிழர் அடையாளங்கள் ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் நாம் தமிழராக இருக்க வேண்டும்? அதுவும் நாம் தமிழராக ஏன் இருக்க வேண்டும்? ஏன் தமிழ் தேசியத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இந்த முசிறி சட்டமன்ற தொகுதியே ஒரு சான்று. இந்த நாட்டில் முசிறி முழுக்க நீங்க சுத்தி போங்க, யாருடைய சிலைகள் இருக்கும்? திருச்சி முழுக்க சுத்தி வாங்க, யாருடைய சிலைகள் இருக்கும்? தமிழ்நாடு முழுக்க சுத்தி வாங்க, யாருடைய சிலைகள் இருக்கும்? பெரியார் சிலை இருக்கும், அண்ணா சிலை இருக்கும், கருணாநிதி சிலை இருக்கும், வீதிக்கு வீதி இருக்கும். திருச்சியிலே ஒரு புதிய பேருந்து நிலையம், அங்கே கலைஞர் சிலை, அந்த பக்கம் அண்ணா சிலை, இந்த பக்கம் பெரியார் சிலை. எங்கே திரும்பினாலும் கலைஞர், எங்கே திரும்பினாலும் ராமசாமி, எங்கே திரும்பினாலும் அண்ணாதுரை. அவர்கள் சிலை வைக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை, தாராளமாக வையுங்கள். ஆனால் நாட்டிலே 1 முறை 2 முறை முதலமைச்சராக இருந்தவர்களுக்கே இத்தனை சிலைகள் என்றால், முதலாக போருக்கு செல்லக்கூடிய மன்னன் போரிலே வென்ற பிறகு வெற்றியை கொண்டாடுவான். தமிழர்களுடைய வரலாற்றில் வென்ற பிறகு வாகை பூவை சூடுவது வழக்கம். ஆனால் போருக்கு போகும்போதே நான் வெல்வேன் என்று கணித்து வாகை பூவை சூடிக்கொண்ட போய் தான் பங்கு கொண்ட எல்லா போர்க்களத்திலும் வெற்றி பெற்ற ஒரு மன்னன் நம்முடைய பாட்டன், காவிரி கரையின் நாயகன், பேரரசன் பெரும்படுக முத்தரையர். சுவரன் மாறன் என்று அழைக்கப்பட்ட, தமிழிலே மெய்கீர்த்தி பாடிய பேரரசன் பெரும்படுக முத்தரையன், பெரும் வீரன். தமிழர் இன வரலாற்றிலே கருப்பு பக்கங்களாக காட்டப்படுவது களப்பிரர்களுடைய வரலாறு. களப்பிரர்கள் வந்தார்கள், தமிழை அழித்தார்கள், களப்பிரர்கள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள் என்கிற வரலாறு இருக்கிறது. அந்த களப்பிரர்களை, கன்னட மண்ணிலிருந்து வந்த களப்பிரர்களை ஓட ஓட விரட்டி அடித்தவன் நம் பாட்டன் பேரரசன் பெரும்படுக முத்தரையன். அந்த பேரரசனுடைய சிலைகள் எங்கடா இருக்கு? திருச்சி கண்டோன்மெண்ட்ல ஒரு 6 அடி சிலை வச்சிருக்கிறான். உண்மையிலே எங்க இருந்திருக்கணும்? ஒட்டுமொத்தமான திருச்சியினுடைய உயரமான சிலையாக பேரரசன் பெரும்படுக முத்தரையர் சிலைதான் இருந்திருக்கணும். ஏன் முசில புது பஸ் ஸ்டாண்டு கட்டினிய? புது பஸ் ஸ்டாண்டுக்கு பேரரசர் பெரும்படுக முத்தரையர் பேருந்து நிலையம் என்று வச்சா அந்த பஸ் ஸ்டாண்டு இடிஞ்சு விழுந்துருமா? திருச்சியில கட்ட புது பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன மயத்துக்கடா கலைஞர் பஸ் ஸ்டாண்டு? கலைஞருக்கு திருச்சிக்கும் என்னடா சம்பந்தம்? பேரரசர் பெரும்படுக மன்னன் திருச்சியின் மன்னனா இல்ல கலைஞர் திருச்சியின் மன்னனா?
கலைஞர் கருணாநிதி மயிரப்பூர்ண பேருந்து நிலையமா? பேரரசன் பெரும்புடுக முத்தரையர் பேருந்து நிலையம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமா வைப்போம். கலைஞர் சிலை இருக்க இடத்துல பாகுபலி படத்தில் வருவது போல 100 அடியில வாளோடு எங்கள் பாட்டன் பேரரசன் பெரும்படுகு முத்தரையர் சிலை இருக்கும். இது சத்தியம். சொல்லு. மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்தவர்களை விட்டுவிட்டு இன்னைக்கு சொல்றாரு விஜய், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் உங்களுக்காக வழி தாங்கி வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே இந்த நிலத்துல யார் விட்டுட்டு வந்தா? யாருடைய சிலைகள் இருந்திருக்கணும்? 50 கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நிலத்தில் வெள்ளக்காரன் விழும் பொழுது வெள்ளக்காரனை எதிர்த்து பேசக்கூட முடியாத காலகட்டத்தில் வெள்ளக்காரனை விரட்டி அடிக்கணும்னா அவனுடைய பொருளாதாரத்தின் மீது கை வைக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே எந்த தலைவனுக்கும் எந்த புரட்சியாளருக்கும் எந்த போராளிக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை. வெள்ளைக்காரனை எதிர்த்து மிகப்பெரிய கப்பல் நிறுவனத்தை ஆரம்பித்து மிகப்பெரிய வழக்கறிஞர் குடும்பத்திலே தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், சித்தப்பா வழக்கறிஞர், அவரும் வழக்கறிஞர், 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர் குடும்பத்திலே பிறந்து மிகப்பெரிய தமிழ் பற்று மொழிப்பற்றின் காரணமாக இனப்பற்றின் காரணமாக தேசியப்பற்றின் காரணமாக வெள்ளைக்காரனை எதிர்த்து காலா லாவியாங்கிற 2 கப்பலை கட்டி கப்பலை ஓட்டினார் என்ற ஒரே ஒரு குற்றத்திற்காக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் தண்டனைப்பட்டு கோவை சிறையிலே மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தானே எங்கள் பாட்டன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் என்று அறியப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அவரை போல ஒரு தலைவன் தமிழர் நிலத்திலேயே பிறக்கல. சிறைக்கு போன பிறகு வழக்கறிஞர் உரிமம் பறிக்கப்படுகிறது. இன்னைக்கு நாம சாதாரண ஒரு போலீஸ் கேஸ் போட்டாலே பயந்து போயிடுவாங்க. ஒரு போலீஸ் விசாரணை கூப்பிட்டா பயந்து போயிடுவாங்க. எதுக்குப்பா நமக்கு வம்பு? எதுக்குப்பா திமுக வைத்து பேசுற? எதுக்குப்பா அதிமுக வைத்து பேசுற? எதுக்குப்பா போலீஸ்காரன் கூட வம்பு? எதுக்குப்பா எம்எல்ஏ கூட வம்பு? எதுக்குப்பா கவுன்சிலர் கூட வம்பு என்று பேசுவான். ஆனால் தன்னுடைய வழக்கறிஞர் உரிமம் பறிக்கப்பட்டுச்சு. 6 வருஷ சிறையில நோய் வந்துருச்சு. வெளியே வந்தார். மிகப்பெரிய வசதியான குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துருச்சு. சாகிற காலத்துல மண்ணெண்ணெய் வித்து செத்து போன எங்கள் தாத்தன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை விட ஒருவன் இந்த நாட்டுக்காக இழந்திருக்கானா? அவருக்கு என்ன மரியாதை இருக்கிறது? முஸ்லீம்ல அவருக்கு சிலை இருக்கா? தொட்டியத்துல சிலை இருக்கா? திருச்சியில சிலை இருக்கா? ஏய், தமிழ்நாட்டுல தூத்துக்குடியை தாண்டி எங்கேயுமே இல்ல. ஒரே ஒரு தலைவன் தான் சொன்னான், சென்னை மெரினா கடற்கரைக்கூடிய அத்தனை சமாதியிலும் அகற்றப்பட்டு அங்கே எங்கள் பாட்டன் வ.உ. சிதம்பரனாருக்கு சென்னையில சிலை வைப்போம். ஏன்? கருணாநிதியை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? எப்படி திருடலாம், எப்படி ஆத்து மண்ணில் கொள்ளையடிக்கலாம், எப்படி கமிஷன் வாங்கலாம், எப்படி கரப்ஷன் பண்ணலாம், எப்படி கலெக்ஷன் பண்ணலாம்னு தோணும். ரீவே ராமசாமியை பார்த்தா எப்படி பொய்யா சொல்றதுன்னு தோணும். ஆனால் வ.உ. சிதம்பரனாரிய சிலையை பார்த்தால் இளைய தலைமுறை படித்த பிள்ளைகள் குழந்தைகள் பார்த்தா இது நம்ம தாத்தா வெள்ளைக்காரன் எடுத்து கப்பலை விட்டாரு, நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடினாரு. இது அன்பிற்குரிய மக்கள் வெறுமனையா போராட மட்டும் செய்யல, மெய்யறம் மெய்யறிவு என்கிற திருக்குறளுக்கு இணையான 1700 நூல்களை 1700 குறள்களை திருக்குறளை போலவே சங்க இலக்கியங்களைப் போலவே மெய்யறம் மெய்யறிவு என்ற 1700 குறள்களை எழுதியவன் நம்முடைய பாட்டன் வ.உ. சிதம்பரம். மிகப்பெரிய தமிழ் அறிஞன், பேரறிஞன். இவன் சொல்றான் கருணாநிதி நாம் நடமாடிய ஆணவை அஞ்சுகம் பெற்ற குஞ்சுகம் அவர் வாழும் வள்ளுவர்னா. அவருக்கெல்லாம் முன்னாடியே திருக்குறளை மொழிபெயர்த்தவர், திருக்குறளை மொழிபெயர்த்து தமிழுக்கு தந்தவர் நம்முடைய பாட்டன் வ.உ. சிதம்பரம். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் வரலாறு படித்தோம்? வ.உ.சினா பிள்ளைமாறு நினைச்சிட்டு இருக்கான். இல்லை, அவர் பிள்ளை இல்லை, அது சாதி பிள்ளை இல்லை, அவர் தமிழ் பிள்ளை, தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளை, அவர் தமிழ் இனத்தின் சொத்து. அவர் அப்படிப்பட்டவருடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டுக்காக கொடுத்தேன். காமராஜரை விட நாட்டுக்காக யாராவது கொடுத்துட்டீங்களா? முத்துராமலிங்க தேவரோட நாட்டுக்காக யாராவது கொடுத்துட்டீங்களா? மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம், பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு பெண் தன் மீது ஆசைப்பட்டு விட்டால் என்பதற்காக மீசையே சாகும் வரை வைக்காத தலைவன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர். அப்பேற்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த இந்த நிலத்துல இன்னைக்கு ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லை. முசிறி தொட்டிய பகுதிகளை அதிகமா வெற்றிலை, அதிகமாக இங்கே வெற்றிலை வாழை போன்ற தொழிற்சாலை இருக்கிறது. ஆனால் வாழையிலிருந்து ஒரு நார் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையை காடுவெட்டி தியாகராஜன் பண்ணல. அவர் பேர் காடுவெட்டி தியாகராஜன் ஊர் பேர்னால, ஆனா அவர் பேர் மண்வெட்டி தியாகராஜன் தான். மணல் வெட்டி தியாகராஜன்
காவிரி வெட்டி, காடு வெட்டி கிடையாது, காவிரி வெட்டி தியாகராஜன் வச்சா பொருத்தமா இருக்கும். இன்னிலிருந்து அவர் பேரு இது பேரு காவிரி வெட்டி தியாகராஜன், காவிரி வெட்டி தியாகராஜன், காவிரி வெட்டி தியாகராஜன். அவன் காடு வெட்டி கிடையாது. களவாணிகள் ஆற்று மணலை கொள்ளையடித்து, மலைகளை கொள்ளையடித்து, மனித வளத்தை கொள்ளையடித்து, இவர்கள் இந்த நாட்டுக்கு என்ன சாதனை செய்ய போகிறார்கள்? மீண்டும் ஏற்கனவே 50 வருஷமா ஆண்டான். உதயசூரிய ரெட்டலை விட்டா சூரியன், தாத்தா விட்டா ஆத்தா, ஆத்தா விட்டா தாத்தா, மாறி மாறி ஓட்டு போட்டோம். வராது, அதோட ஒழிச்சிருவான். நீங்க ஓட்டை மட்டும் விவசாயிக்கு போடுங்க, கருணாநிதியாவது யாராவது தூக்கி தூர போட்டு போயிட்டே இருப்போம். உங்களை போன்ற தாய்மார்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியை எவனாலும் வீழ்த்த முடியாது. வராது, இதோட ஒழிச்சிருவோம். உங்க ஆதங்கத்தை புறத்தி ஏப்ரல் 23ஆம் தேதி போய் உங்க ஆதங்கத்தை ஏப்ரல் 23 காலையில 2ஆம் நம்பர்ல போய் அமுக்குங்க. 2ல அமுக்குனீங்கன்னா முதல் இடத்துக்கு அக்கா வந்துருவாங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான தாய்மார்கள் வயிறு எரிந்து கொண்டிருக்கிறது. 50 ஆண்டு காலமாக இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்டு ஒரு அங்குலம் நாடு வளரல. ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லை. தொட்டியத்தில் ஒரு பேருந்து நிலையம், பேருந்து நிறுத்தம், ஒரு கழிவறை, அடிப்படை வசதிங்க, அடிப்படை தேவை இருக்கிறதா? அடிப்படை தேவை பள்ளிக்கூடம், கல்லூரி தரமாக இருக்கிறதா? மருத்துவமனை நேரா தொட்டியா சுகாதார நிலையத்துக்கு போனோம்னா திருச்சி ஜிஹெச்சுக்கு போங்க. திருச்சி ஜிஹெச்சுக்கு போறதுக்கு நீ என்ன புடுங்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்க? அங்க முஸ்லீம் அரசு மருத்துவமனைக்கு போனா ஜிஹெச்சுக்கு போங்க. ஜிஹெச்சுக்கு போறதுக்கு தெரியாம இங்க வரோம். நாங்க எங்க பெரிய ஆஸ்பத்திரியில் பாருங்க, எதுக்கு இப்போ இந்த ஆஸ்பத்திரி இருக்கு? இது நாங்க எல்லாம் சேர்ந்து பல்லாங்குழி விளையாதுக்காக வச்சிருக்கோம். எல்லா ஊர்லயும் தான் பிரச்சனை. ஒரு மருத்துவமனையினுடைய தேவை. இதே துறையூர் பக்கத்தில் ஒரு 3.5 வயசு குழந்தை 6 மணிக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. தூக்கி கொண்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஓடுறாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஓடுனா ஆரம்ப சுகாதார நிலையத்தில், பிரைமரி ஹெல்த் சென்டரில் மருத்துவர் இல்லை, செவிலியர் இல்லை, கம்பவுண்டர் இல்லை, எவனுமே இல்லை. ஒரே ஒருத்தன் உட்காந்துருக்கான். எதுக்கு உட்காந்து இல்லை? அங்க போன அடிப்படை வசதி இல்லை. அந்த 4 வயது குழந்தை இறந்து போச்சு. அந்த தாய் வலியோடு சொல்றா, இதை நான் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்றேன், என் குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை செத்துறக்கூடாது. தயவு செய்து இந்த ஆரம்ப சுகாதாரங்களை மேம்படுத்துங்கள். ஆனால் இல்லம் தேடி மருத்துவத்துறைக்கு 20,000 கோடியை ஆண்டு ஒன்றுக்கு இந்த அரசு ஒதுக்குகிறது. ஆனால் அடிப்படை தேவை, ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இந்த 3ஐயும் தர வேண்டியது அரசின் கடமை. இந்த 3ஐயும் தராம 8,000 ரூபாய்க்கு டோக்கன் தருவோம், நாங்க 2,000 ரூபாய்க்கு பெண்களுக்கு தருவோம், தாலிக்கு தங்கம் தருவோம், நாங்க ஃப்ரிட்ஜ் தருவோம், நாங்க கருணை தொகை தருவோம். இதுல விஜய்னா நான் 2,500 தருவேன், நான் 1 பவுன் தங்கம் தருவேன், காஞ்சி பட்டுப்புடவை தருவேன், பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நான் 1 கிராம் மோதிரம் போடுவேன். எப்படி போடுவீங்க? ஒரு பெண்ணுக்கு 2,500 ரூபாய் என்றால் தமிழ்நாடு முழுக்க 3 கோடி பெண்கள், கிட்டத்தட்ட நெருக்கி 7,500 கோடி ரூபாய். 7,500 கோடி ரூபாய் என்றால் ஆண்டு ஒன்றுக்கு 90,000 கோடி ரூபாய். 90,000 கோடி என்றால் 5 ஆண்டுக்கு 4,50,000 கோடி ரூபாய். 4,50,000 கோடியை எங்கிருந்து மரியாதைக்குரிய சகோதரர் பக்கா மாசு விஜய் கொடுப்பாரு? பனையூர் வீட்டை வித்து கொடுப்பாரா, இல்ல பட்டினப்பாக்கம் வீட்டை வித்து கொடுப்பாரா, இல்ல நடிச்சு கொடுப்பாரா, இல்ல யாரையாவது ஆட விட்டு கொடுப்பாரா, இல்ல தெரியல. எப்படி கொடுப்பீங்க? ஏண்டா வா விட்டு பிள்ளைக்கு பலன் வாங்கி கொடுக்க வக்கல மானங்கட்ட பஞ்சாயத்தா ஆட்டக்காரிக்கு 500 ரூபாங்கிற மாதிரி கட்டிய மனைவி பெத்தெடுத்த பிள்ளை தரையில துடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஏப்ரல் 20ஆம் தேதி வந்தான் தெரியும். அந்த அம்மா வாயை திறந்தா தெரியும். சங்கீதா சகோதரி, இவர் என்ன லட்சம் வச்சுக்கான்னு. இவர் நான் வழி தாங்கி வரேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன். திரிசாவையும் விட்டுட்டு வர்றியா? கேட்கிறேன் நான். எல்லாத்தையும் விட்டு வரேன். என்ன விட்டு வந்த நீ? கடை என்னடா விட்டு வந்தான்னு பார்த்தா பொண்டாட்டி விட்டு வந்திருக்காங்க. விட்டுட்டு வரேன். ஓ, இதைத்தான் விட்டு வந்தியா நீ? தன்னுடைய குடும்பத்தையே காப்பாற்ற முடியாத நீங்கள் நாட்டை எப்படி காப்பாற்றுவீங்கன்னு நான் கேட்கல, தொட்டியத்தில் வாழ்ற மான தமிழன் கேட்கிறான். நேற்று கோவையில் பிரச்சாரம், தாவேக்காவோட ஒரு வேட்பாளர் போய் நிற்கிறாரு. அம்மா, தளபதி வந்தாருன்னா உங்களை நல்லா பார்த்துக்குவாருமா. எப்பா, குடும்பத்தையே பார்த்துக்கல, 1000 கிலோமீட்டருக்கு அந்த போயிருக்க என்னை எப்படிப்பா பார்ப்பாரு அப்படின்னு அந்த அம்மா செருப்பை கட்டி அடிக்குது. பொதுமக்கள் கேட்கிறான், பொதுமக்கள் எதற்காக அரசியலுக்கு நீங்கள் வர வேண்டும்? பதில் சொல்லு.
உன் கொள்கை என்ன தெரியாது, உன் கோட்பாடு என்ன தெரியாது, கடனை எப்படி அடைப்ப தெரியாது, தமிழ்நாட்டுடைய நலத்திட்டங்களை எப்படி செய்வாய் தெரியாது, டாஸ்மாக் ஆட்சியில் இருக்குமா இருக்காதா தெரியாது, கல்வியை எப்படி மேம்படுத்துவ தெரியாது, மருத்துவமனை எப்படி மேம்படுத்துவ தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் முதலமைச்சர் ஆகணும். ஒரு தலைவன் சொல்லுகிறான், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி, முசிறி என்றால் வெற்றிலை, வெற்றிலிருந்து வெற்றிலை தயாரிக்கிற தொழிற்சாலை, முசிறி என்றால் வாழை, வாழையிலிருந்து வாழை சார்ந்த தொழிற்சாலை, தென்னை, தென்னை சார்ந்த தொழிற்சாலை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை. வீட்டுக்கு ஒருவனுக்கு அரசு வேலை, ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை. சீமான் எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, சீமான் மாடு மேய்க்க சொல்றாரு. நம்ம முசிறி பகுதியில் தொட்டியத்தில் இங்கே கூடிய இந்த குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் அதிகமான ஆடு மாடு மேய்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க. ஒரு மாடு எவ்வளவு பெரிய செல்வம் என்பது அந்த மாட்டை வைத்திருக்கிற விவசாயிக்கு தான் தெரியும். 2 பசுமாடு, ஒரு தென்னை மரம், ஒரு முருங்கை மரம், 10 கோழி இருந்தால் 30 ஆண்டு காலம் ஒரு அப்பாவும் அம்மாவும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போய்விடலாம் என்கிறது வைரமுத்துடைய கள்ளிக்காட்டு இதிகாசம். ஒரு அப்பா அம்மா, ஒரு 2 பசுமாடு, பாலை பீச்சு எடுப்பான், தன் தேவை வெளி தேவை, மோர் விற்பான், தயிர் விற்பான், நெய் விற்பான், முருங்கை காயை விற்பான், முருங்கை இலையை விற்பான், தென்னை மரத்திலிருந்து இளநீ எடுப்பான், தேங்காய் எடுப்பான், அதை விற்பான். அதை வச்சு தனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொண்டு 30 ஆண்டு காலம் எவங்கிட்டையும் கையேந்தாத வாழ்க்கையை ஒரு குடும்பம் வாழ முடியும். ஒரு 2 மாடை வச்சு ஒரு குடும்பம் பிழைக்கலான்னா 10,000 மாடு வச்சு பண்ணையை உருவாக்குவேன், அதன் மூலமாக படித்தவன் படிக்காத அனைவருக்கும் வேலையை கொடுப்பேன்னு அண்ணன் சீமான் சொல்றாரு. ஏன் மாடு? மாட்டிலிருந்து மாட்டு பால், வெண்ணெய், தயிர், நெய், பன்னீர், பட்டரு, இது எல்லாம் தயாரிக்க முடியும். இதுக்கு தொழிற்சாலை. இதுல மாடு மேய்க்கிறன்னா குச்சை வச்சுக்கிட்டு தலைப்பாயை கட்டிக்கிட்டு கஞ்சை தூக்கிட்டு கிடையாது. நவீன தரத்தில் 10,000 ஏக்கருக்கு மாட்டு பண்ணை. அதிலே MBA முடித்தவன், IT முடித்தவன், ITI முடித்தவன், டிப்ளமோ முடித்தவன், அக்ரி முடித்தவன், எல்லாருக்குமான வேலைவாய்ப்பு. அது இல்லாமல் உள்ளூர் தேவை, வெளி மாநில தேவை, வெளிநாட்டு தேவை. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுடைய பால் தேவை மட்டும் 2 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு. ஆனால் ஆவினிலிருந்து கிடைப்பது வெறும் 25 லட்சம் லிட்டர், 1.25 லட்சம் லிட்டர் தனியார் வித்துக்கிட்டு இருக்கான். அது ஆந்திராவிலிருந்து வருது. தமிழ்நாட்டுடைய பால் தேவையை பூர்த்தி செய்வது ஆந்திரா. தமிழ்நாடு அரசையே பால் பண்ணை வைத்து, பால் மாடை மேய்த்து பண்ணை வைத்து பாலை பீச்சு விற்கும், ஆட்டு பண்ணை வைக்கும், ஆட்டுக்கறியை தமிழ்நாடு அரசு கொடுக்கும். அதே போல இறால் பண்ணை, அதே போல மீன் பண்ணை, அதே போல தேனி வளர்ப்பு, அதே போல பட்டிப்பூச்சி வளர்ப்பு, அதே போல தென்னை, அதே போல வாழை. இதிலிருந்து பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். ஏண்டா டாஸ்மாகில் சரக்கு ஊத்து கொடுக்குறவன் அரசு வேலை பார்க்கும்போது விவசாயம் பார்க்குறவன், ஆடு மாடு மேய்க்கிறவன் அரசு வேலை பார்க்கக்கூடாதா? படித்தவன், MBA முடித்தவன், BSc முடித்தவன், MSc முடித்தவன், BA முடித்தவன், MA முடித்தவன் இதே டாஸ்மாகில் போய் பனியன் கூட போட மாட்டான். ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு நிற்கிறான் வேகாத வெயில. காலையிலேருந்து 12 மணிலேருந்து 10 மணி நின்று படித்தவனுக்கு வெரிகோஸ் பெயின் வந்துருச்சு. அவன் குடிக்கிற பழக்கம் கூட இருக்காது. ஆனால் அந்த டாஸ்மாக்கு போய் அந்த வாடை பட்டு அவன் குடிகாரனாக மாறிக்கிட்டு இருக்கான். டாஸ்மாகில் பிராந்தியும் ரம்மும் ஒயினும் ஜின்னும் எடுத்து கொடுக்குறவன் அரசு வேலை பார்த்து 10,000 சம்பளம் வாங்கும் பொழுது விவசாயம் பார்க்கிற, உலகத்தின் தெய்வத்தின் தொழிலை செய்யக்கூடிய, உணவை தரக்கூடிய விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாதா? 100 நாள் வேலை திட்டத்திலே எங்கள் ஆத்தாலும் அப்பனும் போய் 280 ரூபாய்க்கு வேலை பார்க்கும் பொழுது 25,000 ரூபாய் சம்பளம், குறைந்தபட்ச சம்பளத்தை தருவேன். விவசாயம் அரசு பண்ணை, அரசு பண்ணையில தொட்டியத்தில் வாழ்ற மக்களுக்கு விவசாயம் தெரியுமா? வந்து விவசாயம் பாரு. தென்னை ஏறுவியா? வந்து தென்னை ஏறு. பனை ஏறுவியா? வந்து பனை ஏறு. தமிழ்நாட்டிலேயே கல்லுக்கு தடையை உடைத்து பணம்பால் தென்னம்பாலை நான் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். இந்த டாஸ்மாக் மாற்றாக இன்னைக்கு பனை ஏற முடியல. இதே மன்னச்சனூர்ல 10 நாளைக்கு முன்னாடி பனை ஏறிய தொழிலாளிகள் கைது. திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளத்திலே பனை ஏறிய விவசாயிகளுடைய காலில் சுட்டு கொள்கிறது அரசு. ஏன்னா பணங்கல்லு போதையாம். அப்ப டாஸ்மாக்ல விற்கிறது பெருமாள் கோயில் தீர்த்தமா? ஏன்னா பணங்கள்ல இப்ப நம்ம கலை இருக்காரு, முஸ்லி கலை, ஒரு 42 நாளைக்கு கல் குடிக்கிறார். தினமும் 1 லிட்டர் இறக்கி கல் குடிக்கிறான்னு சொல்லுங்க. கல் குடிச்சா அவர் வயிறு புண்ணு சரியாகும். அந்த கல்லில் கூடிய கால்சியம் சேர்ந்து கால் உறுதியாக மாறும், கை உறுதியாக மாறும். அந்த கல்லில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்ந்து உடலுக்குரிய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வயிறு ஃப்ளாட் ஆகி கருப்பாக இருந்தாலும் கலை உண்மையான கலையாக மாறி கலையாக மாறிடுவார். 43வது நாள் கலை அப்படி இருப்பார், போட்ஸாக இருப்பார்.
இதே கலை டாஸ்மாக்ல போய் தினமும் ஒரு புல்ல வாங்கி தினமும் குடிக்கிறாரு. தினமும் 43வது நாள் கலைக்கு காலமானார்னு போஸ்ட் ஓட்டிட வேண்டியதான். தினமும் குடிச்சா, தினமும் சாராயம் குடிச்சா 43வது அவன் செத்து போயிடுவான். தினமும் கல்லு குடிச்சா 43வது அவன் ஆரோக்கியமா இருப்பான். எது போதை? என் பாட்டனும் பூட்டனும் கல்லு குடிச்சான், கல்லு குடிச்சு 14 பிள்ளை பெத்தான். ஆனா இன்னைக்கு இந்த கோட்டை குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு மக்கள் நம்ம போயிட்டான். கேட்டா ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம் உங்களுக்கும் ஒரு குழந்தைன்னு வந்துட்டான். குழந்தையை கூட இப்ப ஆர்டர் பண்ணி பெற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும். அப்போ அடிப்படை இங்க ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. என்ன மாற்றம்? இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்று என்பது தாவேகா அல்ல, நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று என்கிற கொள்கை முழக்கத்தை உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிறோம். நடிகன் வருவான், கூட்டம் கூடும், அவன்கிட்ட கேட்டு தாவேகாரன் வந்தா கேளுங்க, உங்க கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேளுங்க. திமுக பணம் வாங்கி பேசாதீங்கன்னு கிளம்பிடுவான். இந்த கேள்வியை யார் கேட்டாலும் சரி, தாவேகாவோட கொள்கை என்னன்னு கேளுங்களேன். ப்ரோ நீங்க திமுக பணம் வாங்கிட்டு பேசுறீங்க ப்ரோ அப்படிமா. சரிப்பா 10 லட்சம் கோடி கடனை உங்க தளபதி பக்கா மாசு எப்படிப்பா அடைப்பாருன்னு கேளுங்க. ப்ரோ நீங்க கன்ஃபார்மா திமுக பணம் வாங்கிட்டு பேசுறீங்க ப்ரோ அப்படிமா. சரிப்பா உங்க கட்சியினுடைய கனிம வள கொள்கை என்ன, பொருளாதார கொள்கை என்ன, முல்லை பெரியார் கன்ஃபார்மா தெரியுது ப்ரோ, நீங்க திமுக பணம் வாங்கிட்டு தான் எங்களை கேள்வி கேட்கிறீங்கம்மா. எங்களை சொன்னா பரவாயில்லைங்க, மனைவி சங்கீதா விவாகரத்து போடுது, திமுக பணம் வாங்கிட்டு விவாகரத்து போட்டுச்சுட்டான். ஏன்னா உன் பொண்டாட்டியவே உன்னை கட்டுப்படுத்த முடியல, நீ எப்படா நாட்டை கட்டுப்படுத்துவ? உங்க மனைவியே திமுக இயக்கும்னா, உன் வீட்டுக்குள்ளே வந்து திமுக வேலை செய்யும்னா நீ என்ன மாதிரி குடும்பம் நடத்திருக்கிற? இந்த கேள்விக்கு யாரா பதில் இருக்கா? மனைவிய சொல்லிட்டான், என்னை சுத்தி இருக்கிற வச்சு என் மேல அவதூறு பரப்புறாங்க, விவாகரத்து போடுறதே அவதூறம். அந்த கட்சியில் இருக்கிற எவனுக்குமே குடும்பம் கிடையாது. செங்கோட்டையனுக்கு குடும்பம் கிடையாது, மரியவலன்சனுக்கு குடும்பம் கிடையாது, அந்த ஆதவர்ஜனாவுக்கு குடும்பம் கிடையாது, இவனுக்கு குடும்பம் கிடையாது. எல்லாரும் குடும்பத்தை விட்டு போட்டு நாட்டுக்கு சேவை பண்ண வந்திருக்காங்க. அவ்வளவு நல்லவங்களா நீங்க? அதாவது எங்கள் தாத்தன் காமராஜரும் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவரும் ஐயா அப்துல் கலாமும் திருமணமே செய்து கொள்ளாமல் சேவை செஞ்சாங்க. இவங்க திருமணம் பண்ணிட்டு கலட்டி விட்டுட்டு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை துறந்த தலைவர்கள் வாழ்ந்த நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு கூத்தாடியை பார்ப்பதற்கு கோடி போய் நிக்கிறான். காசு கொடுத்து கூட்டம், 300 ரூபாய் கொடுத்து கூட்டம், கோழி பிரியாணி கொடுத்து கூட்டம், 200 rupees 300 rupees கொடுத்து கூட்டம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம, கூட்டத்துக்கு பணத்தை கொடுக்காம ஒரு கூட்டம் கூடுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். ஒரு செவ்வாய்க்கிழமை மாலையில இந்த தொட்டியத்துல இந்த தேர்தல் பரப்புரையில இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவனாவது கூட்ட முடியுமா? நாம் தமிழர் கட்சியை தவிர எவனுக்கும் கூடாது. காசு கொடுத்தா கூடுவாங்க, காசு கொடுத்து ஒரே மாதிரி சேலையை வாங்கி ஈவினிங் பிரியாணியை கொடுத்து 300 ரூபாய் கொடுத்து பெண்களை உட்கார வைப்பான். டாடா ஏஸ்ல கொண்டு வந்து என்ன பேசுவாங்க? திமுக அதிமுக திட்டம், அதிமுக திமுக திட்டம். நாட்டுக்கு தேவையான எதை ஒன்றையும் இவர்கள் செய்ய போறதில்லை. எங்களுடைய நோக்கம் என்பது இவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி இந்த நிலத்தை எப்படியாவது வளப்படுத்தணும். எங்கள் காவிரி ஆறு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருக்கிறது. 1000 5000 ஆண்டுக்கு முன்பு என் முன்னோர்கள் செழித்து விளையாடிய காவிரி ஆறு இன்னைக்கு வரும்போது பார்த்தா ஆத்துக்குள்ள அங்கங்க ரேகையா ஓடுது, கை ரேகை மாதிரி. ஆத்து மணலா பூரா அள்ளி தின்னுட்டான். ஆத்துக்குள்ள அங்கங்க குழியா கிடக்குது. ஒரு ஆத்துக்குள்ள கருவேல மரம் முளைக்குதுன்னா அந்த ஆறு செத்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். ஆறை மொத்தமாக வாரி சுருட்டா. மீண்டும் இவர்கள் அதிகாரத்துக்கு வந்தால் காவிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும். ஒரு 30 ஆண்டுக்கு முன்பு இந்த காவிரி எவ்வளவு நீளமாக இருந்தது, இப்போது எவ்வளவு சுருங்கி இருக்கிறது. ஆறு சுருங்கிருச்சு. காவிரி ஆறு ஓடக்கூடிய பகுதியா இருந்தாலும் இங்க வாய்க்கால தண்ணி இல்ல. மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, திமுகவோட எம்எல்ஏவோ, இதுக்கு முன்னாடி இந்த செல்வராஜோ, அதுக்கு முன்னாடி இந்த சிவபதியோ, இல்ல அதுக்கு முன்னாடி இந்த செல்வராஜோ, இப்ப இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் காடுபட்டி தியாகராஜனோ ஒரு ஏரி குளத்தை தூர்வாரி இருப்பார்களா? ஒரு ஏரி குளம். இந்த முசிறி தொட்டியம் பகுதியில எத்தனை குளம், எத்தனை குட்டை, எத்தனை கம்மா, எத்தனை ஏரி இருக்கிறது? எல்லாம் தூந்து கிடக்கிறது. ஏண்டா ஒரு சுடுகாட்டுல இருக்கிற குப்பையை கூட அள்ள முடியாத பரதேசிகளா நாட்டை எப்படா சுத்தப்படுத்துவீங்க? சுடுகாடு எப்படி கிடக்கு? சுடுகாடு புதர் மண்டி கிடக்கு, குளம் புதர் மண்டி கிடக்கு, ஆறு புதர் மண்டி கிடக்கு. ஏன் இந்த ஆட்சி புதர் மண்டி கிடக்கிறது? புதர் படிந்த ஆட்சி. அப்போ அதை தூய்மைப்படுத்த புதரை எதை வச்சு தூய்மைப்படுத்துவோம்? குப்பை இருந்தா எதை வச்சு தூய்மைப்படுத்துவோம்? நிலம் மண்டி கிடந்தா எதை வச்சு தூய்மைப்படுத்துவோம்? ஏர் கலப்பையை வச்சு தூய்மைப்படுத்துவோம். ஏர் கலப்பை வச்சு நிலத்தை பாலைவனமாக போய் இருந்த